வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது வாட்டர் போட் என்று நான் உங்க ஹோஸ்ட். இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கண்டிப்பா கல்கி 2898 ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான பொருட்செலவுல பிரபாஸ் மோஸ்ட்லி ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது அமையலாம். ஃபியூச்சரிஸ்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா தான் இதை வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய போரே நடக்க போகுதுங்கிற மாதிரி இந்த டீசர் ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த படத்துல வர எல்லா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸுமே ஒரிஜினல் ஜென்யூனா உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் அதுல ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ரொம்ப வித்தியாசமா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சன் as அஸ்வத்தாமா. இந்த மகாபாரத போரை பத்தி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அஸ்வத்தாமா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவனோட ஆசி பெற்ற 11வது ருத்ரா இவரு. சிவனே ஒரு உடம்புக்குள்ள இறங்கி சண்டை போட்டிருக்கான யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு வாரியர், அமேசிங்கான ஒரு ஃபைட்டர் அண்ட் சிரஞ்சீவி, ஐ மீன் இம்மோர்டல். இப்போ வரைக்குமே இவர் உயிரோட இருக்கிறதா ஸ்டில் நிறைய பேர் பத்தி நான் நம்பிட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட் நார்தன் சைட்ல நிறைய பேர் இவரை பார்த்ததான் சொல்றாங்க. இது மித்தா உண்மையா நம்மளுக்கு தெரியல. பட் இந்த மித்தை பேஸ் பண்ணி அந்த கேரக்டரை இப்போதைக்கு இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம மார்வலுக்குள்ள தோர் அந்த மித்தாலஜி பேஸ் பண்ண ஒரு கார்டை கொண்டு வந்திருப்பாங்களா, அதே கான்செப்ட். ட்ரெயிலர்ல காமிச்சிருக்க அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது அஸ்வத்தாமாவோட டெத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையா அமையலாம். அவர் இம்மோர்டலா இருந்தாலும் எப்படி அஸ்வத்தாமா கொல்ல முடியும்? அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அஸ்வத்தாமா முதல்ல யாரு, அவருடைய பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துலாமா? மகாபாரத போர்ல ஏகப்பட்ட பேர் பங்கேற்று இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 18-20 டேஸ் கிட்ட வந்து அந்த போர் போச்சான். முழு டீடைல்ஸ் சொன்னா நாக்கு தெளிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவருடைய ஆஜனை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மகாபாரத போர் எப்ப நடந்துச்சு? கிருஷ்ணரோட டெத்துக்கு அப்புறம் தான் கலியுகம் ஆரம்பிச்சதா சொல்லுவாங்க. மகாபாரத போர் முடிஞ்சு 30 to 45 இயர்ஸ் கழிச்சு தான் கிருஷ்ணன் இறந்திருப்பாரு. So which is around 3000 BC. அந்த சமயத்துல தான் துரோணாச்சாரியா அண்ட் கிருப்பிங்கிறவங்களுக்கு நம்ம அஸ்வத்தாமா பிறக்கிறாரு. பட் சாதாரணமான அந்த அஸ்வத்தாமா பிறக்கலங்க. துரோணாச்சாரியா உங்களை மாதிரி சம பவர்ஃபுல்லான ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் தவ இருந்து அஸ்வத்தாமாவை பெற்றெடுக்கிறாரு. சிவனோட வரத்தோட தான் இந்த பக்கம் அஸ்வத்தாமா பிறக்கிறாரு. பிறக்கும் போதே இவர் ஒரு குதிரை மாதிரி கத்தி பிறந்தாராம். சோ அந்த குதிரை கத்துறதை தான் அஸ்வத்தாமான்னு சொல்லுவாங்க போல. சோ அதனால இவருக்கு அஸ்வத்தாமாங்கிற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. பட் காலப்போக்கில் அஸ்வத்தாமாவோட அந்த பேர் மீனிங்கே மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதை இம்மோர்டல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். பிகாஸ் அஸ்வத்தாமா இஸ் இம்மோர்டல். அவருடைய பேருமே இம்மோர்டலுக்கான அந்த அர்த்தத்தை கொண்டு இருக்க மாதிரி மென்ஷன் செய்வாங்க. சிவனோட வரத்தால பிறந்த அந்த காரணத்தினால இவருக்கு 2 ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஒன்னு, மனிதர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிர்களையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கூட கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். ஸோ மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனிதர்களுக்கு கீழே இருக்க மற்ற எல்லா உயிர்களையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பிறக்கும் போதே இவர் நெத்தியில விஷன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனோட தான் பிறந்திருக்காரு. இது ஒரு டிவைன் ஸ்டோன் சொல்லுவாங்க. ரொம்பவே புனிதமான ரத்தின கல். சிவனோட 3வது கண் மாதிரி இந்த கல் நம்ம அஸ்வத்தாமாவோட நெத்தியில இருக்க வரைக்கும் அவருக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சோர்வு இருக்காது, எந்த ஒரு நோயும் வராது, எந்த ஒரு வித்தியாசமான பேய் பிசாசுமே பார்த்தீங்கன்னா இவரை அண்டாதுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கோஸ்ட்லி இன்ட்ராக்ஷன் கூட இவருக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கல்லோட தான் இவர் பிறக்கிறாரு. இவ்வளவு சக்திகள் இவருக்கு இருந்தாலும் இவருடைய ஃபேமிலி ஏழ்மையான சிச்சுவேஷன் இருக்க அந்த காரணத்தினால இவருடைய அப்பா துரோணா அவர் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஃபேமிலியை பாதுகாக்கணும்னு சொல்லி ஹஸ்தினாபுரில் இருக்கக்கூடிய கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸுக்கு குருவா போறாரு. அவர் தான் இந்த பக்கம் கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ் 2 பேருக்குமே சண்டை செய்யறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது. வில்வித்தைகள், போர் நெறிமுறைகள், ஆயுதங்களை கையாளுறது எப்படின்னு சொல்லி, சண்டை செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததே துரோணா தான். அவருடைய பையனுக்கு சும்மா விட்டுருவாரா? பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸை காட்டிலும் அதிக வித்தைகளை, யாருக்குமே தெரியாத தனக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டான வித்தைகளை கூட தன்னுடைய பையன் அஸ்வத்தாமாவுக்கு சொல்லி ஒரு நல்ல பவர்ஃபுல் ஃபைட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துரோணா அவருடைய பையனை வளர்க்கிறாரு. அவங்க அப்பா துரோணா மூலியமா தான் இந்த பக்கம் அஸ்வத்தாமாவுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே வந்து பில்ட் ஆகுது. கர்ணன் போல துரியோதனனோட ஃப்ரெண்டா தான் அஸ்வத்தாமா இருக்காரு. காலப்போக்குல துரியோதனனோட அந்த படையிலுமே ஒரு முக்கிய மெம்பரா, ஒரு முக்கிய ஃபைட்டரா அவர் சேர்றாரு. குருஷேஸ்திர வார், அதாவது மகாபாரத போர்ல ஹஸ்தினாபுரத்தோட சப்போர்ட்டர்ஸா நம்ம துரோணா அண்ட் அஸ்வத்தாமா கௌரவாஸ் கூட ஒன்னு சண்டை போடுறாங்க. அண்ட் துரோணா தான் மோஸ்ட்லி அந்த படை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வழி நடத்தக்கூடிய ஒரு படை தளபதியாகவும் இருந்திருக்காரு. அவர் படை தளபதியா இருக்க வரைக்கும் அந்த போரை பாண்டவசால ஜெயிக்கவே முடியல. பட் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி திருஷ்டத்யும்னா மூலியமா எப்படியோ துரோணாவோட தலையை வெட்டிடுறாங்க. நேரடியா வந்து எங்க அப்பாவை கொல்லாம இப்படி ட்ரிக் பண்ணி நீங்க கொண்டீங்களா கொய்யால, நான் இந்த போரோட எல்லா நெறிமுறைகளுமே மீறேன். பகல் நேரங்களை சண்டை போட்டு இரவுல மட்டும் எல்லாரும் தூக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நான் இருக்காம இரவுல வந்து உங்களை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி போர் நெறியை மீறி பல தந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா கையாண்டிருக்காரு. துரியோதனன் அடிபட்டு விழுந்திருக்க அந்த சமயத்துல கடைசி கௌரவாஸோட டீம் மெம்பர்ஸா இருக்கக்கூடிய 3 பேர் இன்க்ளூடிங் அஸ்வத்தாமா ஒன்னா சேர்ந்து யாருக்குமே தெரியாம பாண்டவாஸோட கேம்பை அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவை கொன்ன திருஷ்டத்யும்னாவை அவர் கொன்னுறாரு. பாண்டவாஸ் அண்ட் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அந்த கேம்ப்ல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிய வர ஃபைனலா அஸ்வத்தாமாவை எதிர்த்து இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திராவை யூஸ் பண்றாரு. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அந்த காலத்து நியூக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியது. அதை பாண்டவாஸ் மேல ஏவி விட இந்த பக்கம் தான் நம்ம அர்ஜுனன் நிக்கிறாப்ல, அவருக்கு தெரியாத வில்வித்தியாங்க, அவருமே பிரம்மாஸ்திரத்தை வெளிவிடுறாரு. இது ரெண்டுமே ஒன்னோட மோதிச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். இந்த போர் முடிச்சிட்ட அப்புறமும் நீங்க இப்படி சண்டை போடுறது சரியில்லை, இந்த உடனே நீங்க திரும்ப வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு சொல்ல அர்ஜுனனுக்கு அந்த வில்வித்தை முழுசா தெரியும். அவர் அந்த பிரம்மாஸ்திரத்தை ரிட்டர்ன் எடுத்திருப்பாரு. பட் அஸ்வத்தாமாவால அதை ரிட்டர்ன் எடுக்க முடியல. சோ உடனே என்ன பண்றாருன்னா பாண்டவாஸுக்கு இனிமே ஃபியூச்சரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல அர்ஜுனனோட பையன் அபிமன்யுவோட ஒய்ஃபோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி விடுறாரு. ஒரு குழந்தைய கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை திருப்பி விட்டுருக்கான யோசிச்சு பாருங்க. அதுல
அதுல ஆப்வியஸ் அந்த குழந்தை செத்தும் போச்சு. இதை பார்த்த கிருஷ்ணன் செம்ம காண்டாகி, ஒரு குழந்தைய கொண்டிருக்கல நீ, இந்த அளவுக்கு போர் நிறைய மீறின நீ கடைசி வரைக்கும் சாகாம இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கர்ஸ், ஒரு சாபத்தை வெளியிடுறாங்க. இம்மோர்டாலிட்டி வரம் தானே ப்ரோ, இது என்ன சாபம்னு சொல்றீங்க நீங்க கேட்பீங்க. இந்த இம்மோர்டாலிட்டி கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த பக்கம் அஸ்வத்தாமாவில் சாக முடியாது. அதே சமயத்தில் அவர் உடம்புல இந்த போறப்ப ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருப்பார்ல, அந்த அடிகளுமே ஹீல் ஆகியிருக்காது. ஸோ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு இம்மோர்டாலிட்டி இது. அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தமும் சிதழும் சிந்திக்கிட்டே இருக்கும். அவர் உடல் கொஞ்சம் கொஞ்சமா அழுகிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சிம்பிளா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, கலியுகம் முடிகிற வரைக்கும் உன் பிணத்தே நீ சுமந்துட்டு நடப்பாய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சாவுக்காக நீ கெஞ்சிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே சமயத்துல சிவன் நினைச்சா ஆக்சுவலா அஸ்வத்தாமாவுக்கு சாவை கொடுக்க முடியும். அதனால தான் ட்ரெயிலர்ல அஸ்வத்தாமா ஆக்சுவலா சிவனை வழிபடுற மாதிரி காமிச்சிருக்காங்களோ, எனக்கு சாவை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அஸ்வத்தாமா கேட்கிறாரு நினைக்கிறேன். இந்த சாபத்தை கொடுக்கறதையுமே தாண்டி அவர் நெத்தில இருந்துச்சு பாத்தீங்களா பவர்ஃபுல்லான அந்த ரத்தினக்கல், அதையுமே ஆக்சுவலா கிருஷ்ணன் தாங்கிட்ட சரண்டர் பண்ண சொல்லியிருப்பாரு. அதனால தான் ட்ரெயிலர்ல 2-3 ஷாட்ல நம்ம அஸ்வத்தாமா அமிதாப் பச்சன் வந்து மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா ரத்தினக்கல் இல்லாத வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவே பாஸ்ட் டைம்லைன் அஸ்வத்தாமா எங்க இருக்கும்போது அவர் மண்டையில அந்த கல் இருக்குதா உங்களால நோட் பண்ண முடியும். இந்த குருஷேஸ்திரா போரோட கடைசி சர்வைவரா இந்த பக்கம் அஸ்வத்தாமா இருக்காரு. கடைசி சர்வை என்னங்க பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே இறந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே இழந்தவனா அவர் எந்த இடத்துல பிறந்தாரோ அங்கே இப்போ வரைக்குமே தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. சோ இப்போ வரைக்குமே ஆக்சுவலா அஸ்வத்தாமா உயிரோட இருக்கிறதா தான் பல பேர் நம்புறாங்க. அவருடைய ஹைட் 12 அடியாங்க. சோ நீங்க எங்கேயாவது 12 அடியில யாராவது ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா நீங்க அஸ்வத்தாமான்னு சொல்லி கேட்டு பாருங்க, பாசிபிளி அவரா இருக்க சான்சஸ் அதிகம். இது மித்தாலஜியா உண்மையா, இது ரெண்டுத்துமே கலந்த மாதிரி ஒரு கதை தான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அந்த பக்கம் மார்வல் தோரை கொண்டு வந்த மாதிரி இந்த பக்கம் அஸ்வத்தாமாவை கல்கிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லர்ல 2 ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட நெத்தில இருந்து ரத்தம் வரத உங்களால நோட் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. சோ ஆப்வியஸா அவர் எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து தொடர்ந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் அந்த நெத்தில அந்த கல்லுமே இல்ல. பட் அதுவே முக்கியமா இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. சோ பாசிபிளி அந்த கல் அவர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்ல அவர் நெத்தில திரும்பவும் அந்த கல் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இன்னொரு மிகப்பெரிய போர் வரப்போது, அந்த போரை சரி செய்யறதுக்கு உனக்கு இந்த சக்திகள் தேவை. இதுல நீ உன்னுடைய திறமைகளை காட்டி நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புகளை தவறுகளை பழிகளை சரி செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சிவன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அதனால தான் அஸ்வத்தாமா கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி போருக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ விச் மீன்ஸ் இவங்க அந்த கலியுகம் முடிய போறதை இம்ப்ளை பண்றாங்களோன்னு தோணுது. அஸ்வத்தாமாவுக்கு இம்மோர்டாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் அவருக்கு ஏன் வயசாகி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். கிருஷ்ணன் கலியுகம் முடிகிற வரைக்கும் தான் நீ இம்மோர்டலா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க அந்த காந்தனால மேபி இந்த 2898 ஏடிங்கிறது கலியுகம் முடிகிற டைம்ல இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி இந்த கதையில பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். பட் அஸ்வத்தாமா நீங்க நினைக்கிறதோட செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வாரியர். அர்ஜுனனுக்கு ஈக்குவலா சண்டை போடக்கூடியவன் இவ ஒருத்த மட்டும் தான். இவர் நினைச்சிருந்தாருன்னா 1 மணி நேரத்துக்குள்ள கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ் 2 பக்கத்துல இருக்க எல்லா வாரியர்ஸுமே அச்சு தம்சம் பண்ணிருக்க முடியுமா ஒரே மணி நேரத்துல. பட் அதுவே அர்ஜுனன் லைக் ஒரு கன பொழுதுல பண்ணிருப்பாராம். சோ இது வந்து கதையா சொன்னாங்களா எப்படின்னு தெரியல. பட் அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இந்த பக்கம் அஸ்வத்தாமா. அதே மாதிரி சாவுனாலே இவருக்கு பயம் இல்லையாங்க. இம்மோர்டலா இருக்க நிறைய பேர் சாவை பார்த்து பயப்படுவாங்க. பட் இவருக்கு சாவுனாலே பயம் இல்லையா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபைட்டுமே இவருக்கு தெரியும். எல்லா வகையான அஸ்திராஸ் எல்லா வகையான வியூகம்ஸும் இவரால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அர்ஜுனனுக்கே தெரியாத வித்தைகள் கூட அஸ்வத்தாமாக்கு தெரியுமாங்க. இவருடைய வீக்னஸ் பார்க்கும்போது ஆப்வியஸா அந்த சாபம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இஸ் சம ஓவோட கேரக்டர். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த இடத்துல அஸ்வத்தாமாவோட ஆரிஜினை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும்னா நீங்க மகாபாரதத்தை போய் படிச்சாதாங்க உண்டு. உங்களுக்கு நான் சொல்றதை தாண்டி அஸ்வத்தாமா பத்தி ஏதாவது வித்தியாசமான டீடைல் தெரிஞ்சதா அந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எத்தனை பேர் கல்கி 2098 இதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அந்த லைக் பண்ணி தெரிவிக்காமீங்க. நான் உங்களை நல்ல ராசமான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா